பார்த்திபன் வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இது வந்து அப்ளிகேஷன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டாச்சு அப்படிங்கிற பார்ட் 2 வீடியோ. ஓகேங்களா? அப்போ பார்ட் 1 பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் புரியும், அதனுடைய கண்டினியூஷன் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்ட் 1உடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிட்றேன், பார்த்துக்குங்க. ஆல்ரெடி இப்போ பார்ட் 1 பார்த்தவங்க பார்ட் 2 கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்ட் 1 வந்து நம்ம எது வரைக்கும் செஞ்சுருந்தோம்? டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற வரைக்கும் பார்த்துருந்தோம், அதாவது 4th ஸ்டேஜ் வரைக்கும். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்தீங்கன்னா அங்கே வந்து 6 ஸ்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 6 ஸ்டேஜ் என்னென்ன? ப்ராஸ்பெக்டஸை உங்களை கம்ப்ளீட்டாக படிக்க சொன்னாங்க. ஓகேவா? படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக பார்க்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லாகின் ஐடி க்ரியேட் பண்ணணும். இது வந்து 3வது ஸ்டேஜு. 4வது ஸ்டேஜ் வந்து சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணணும், உங்களுடைய பர்டிகுலர்ஸ் ஃபில் பண்ணணும். அது 4வது ஸ்டேஜு. 5th ஸ்டேஜ் வந்து டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும். 6th ஸ்டேஜ் வந்து பேமெண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போது 6 ஸ்டேஜு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ 4 ஸ்டேஜை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ 5th ஸ்டேஜில் இருக்கிறோம். இந்த 5th ஸ்டேஜில் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற அந்த பர்டிகுலர் கேபிக்குள்ளே நீங்கள் வந்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோகிராஃப் வந்து டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணணும். இங்கே பண்ணி வச்சுருக்குறோம். ஓகேங்களா? இப்போது இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணினதுக்கான கன்ஃபர்மேஷன் இந்த ப்ளூ கலரில் கீழே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? என்னது? உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் அப்லோட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ளூ கலரில் செலக்ட்னு வந்துருக்குது இல்லைங்களா? அதுக்கு கீழே நான் சொல்கிறது இந்த இடத்துல இங்கே வந்து கம்ப்ளீட்டட்னு காமிக்கும். ப்ளூ கலரில் 2 பாக்ஸ் இருக்கும். அப்லோட் பண்ண சொல்லி ஒன்று, அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது இன்னொன்று வரும். சரிங்களா? அடுத்தது ஒரே நிமிஷம் ஜூம் பண்ணியே காமிச்சிடலாம். இப்போ பாருங்கள், செகண்டு வந்து அப்லோடு த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. அப்போ போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ போட்டிங்கன்னா அதில் வந்து செலக்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 100% கம்ப்ளீட்டட், அதுவும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது காமிக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 3வது என்னது? உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்டிருந்தாங்க. அதையும் முடிச்சிருந்தீங்கன்னா 100% கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது வரும். அப்புறம் சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க. சிக்னேச்சர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதையும் 100% கம்ப்ளீட்டட்னு காமிக்கும். அப்புறம் ஆதார் கார்டு, கேண்டிடேட் ஆதார் கார்டு அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதையும் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலில் 100% கம்ப்ளீட்டட். ஓகேவா? நீங்கள் வந்து இதில் ஏதாவது அப்லோட் பண்ணல அப்படின்னா இந்த 100% கம்ப்ளீட்டடுங்கிறது காமிக்காது. ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்கிற அந்த பர்டிகுலர் கேபிக்கு குறையக்கூடாது, அந்த கேபிக்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. அந்த ரேஞ்சை கரெக்டாக பார்த்துக்குங்க. கேண்டிடேட் பர்த் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான அந்த பிடிஎஃப் ஃபைலு. இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபைல் அப்லோடட், கிளிக் ஹியர் டு சி, இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் இதே மாதிரி காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து அந்த ஃபோட்டோவை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அதை நான் அழைச்சிருக்கிறேன். சரி, இப்போது ஆதார் கார்டு பார்த்தாச்சு, பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தாச்சு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியாச்சுன்னா 100% கம்ப்ளீட்டட், ஃபைல் அப்லோடட் அப்படின்னு வரும். அப்புறம் வேறு என்ன? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ்யூடு பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அது 100% கம்ப்ளீட்டட், ஃபைல் அப்லோடட். அவங்க கேட்டிருக்கிற எல்லாத்துக்குமே இதே மாதிரி கம்ப்ளீட்டட்னு காமிக்கும். ஓகேங்களா? அடுத்தது போனஃபைடு சர்டிஃபிகேட்டு, வேறு பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுவும் முடிச்சிருந்திங்கன்னா அது அப்லோடட்னு வரும். அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. எல்லாம் கம்ப்ளீட்டட்னா
100% கம்ப்ளீட்டட்னு வந்துடும். ஓகேங்களா? போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதே பேஜ் ரிப்பீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். எஸ்எல்சி மார்க் ஷீட்டு அப்லோட் ஆகிடுச்சா, +2 மார்க் ஷீட் அப்லோட் ஆகிடுச்சு, ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் அப்லோட் ஆகிடுச்சு, எல்லாமே 100% கம்ப்ளீட்டடு. அப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்லோடடு. ஓகேங்களா? இதெல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்த பேஜுக்கு வரலாம். இந்த பேஜை பாருங்கள். இந்த பேஜ் வந்து இது என்னமோ 6 ஹெக்ஸகன் காமிக்குது. கரெக்டுங்களா? இது என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 6 ஹெக்ஸகன் என்னது அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரியே தான். உங்களுக்கு அப்ளிகேஷனில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 6 இது வந்திருக்கும் இல்லைங்களா? 6 ஸ்டேஜ். அந்த 6 ஸ்டேஜை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த 6 ஹெக்ஸகன். கரெக்டாக? அப்போது இதுதான் அதுக்கான 6. ஓகேங்களா? அந்த 6 ஸ்டேஜையும் முடிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான சிம்பாலிக்காக காமிச்சிருக்காங்க. சரி, ரைட்டு. அடுத்த பேஜுக்கு போகலாம். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட், செல்ஃப் டிக்ளரேஷன். ஓகேங்களா? இந்த பிளாக் கலரில் இருக்கிற இடத்துல உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்க இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே விசிபிள் ஆகும். நான் வந்து அதை ஹைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணிங்களோ அதெல்லாம் இங்கே காமிக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயராக ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்த சொல்கிறேன். இந்த 2 பாக்ஸை வந்து நீங்கள் படித்து பார்த்து மேலே கொடுக்கப்பட்டவை அனைத்தும் உண்மையானவை, உண்மைக்கு புறம்பாக இருந்தால் அதனால் வரக்கூடிய அனைத்து இதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு, ஓகேங்களா, சப்மிட் கொடுத்துட்டு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன ஆகும், கீழே வந்து இன்னொரு ஆப்ஷன் கேட்கும், எடிட் அப்ளிகேஷன். நீங்கள் இதை வந்து மறுபடியும் இதை நீங்கள் பார்க்கணுமா, இன்னொரு டைம் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படிங்கிறது கேட்கும். இந்த மேலே இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்காதீங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருக்குது. சரி, இப்போ எடிட் அப்ளிகேஷன் இதை நீங்கள் பார்த்துட்டு எடிட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா செஞ்சுக்கலாம். எல்லாமே கன்ஃபார்ம்டு அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிட்டு அடுத்தது இது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சது. 5 ப்ராசஸ் முடிஞ்சது. 6வது ப்ராசஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th பேஜ் என்னது, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜை நான் எல்லாமே மறைச்சிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வரும். ஓகேங்களா? கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துருங்க. நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு, நீட் ரோல் நம்பர் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துருங்க. அப்புறம் மார்க்ஸ் கோட் இன் நீட்டு இதெல்லாமே வந்திருக்கும் உங்களுக்கு. நீங்கள் டைப் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது இங்கே விசிபிள் ஆகும். உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய ஜெண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ கோட்டா உங்களுக்கு குவாலிஃபையா இல்லையா, சரியா? அடுத்தது ஹெச்எஸ்சி குவாலிஃபைடு ஆர் நாட், ஹெச்எஸ்சி பர்மனண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் அதெல்லாம் பார்த்துக்குங்க. கீழே உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ஸ்கேன் பண்ணினது அங்கே விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இது எல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம்டு அப்படின்னா ஓகே. அடுத்த ஸ்டேஜ் எங்கே போகிறோம், நேராக மேக் பேமெண்ட்டுக்கு போகிறோம். இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் வேணும், உங்களோட ஃபோட்டோ மாறிடுச்சு, இல்லைன்னா நீங்கள் கொடுத்ததில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டுக்கு பதிலாக 10th கொடுத்துட்டேன் அப்படின்னா எடிட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். எடிட் த அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டோ நாட் டிஸ்டர்ப் போடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குது. எடிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னா மறுபடியும் எங்கே வர்றீங்க, இங்கே வந்துடுங்க, மேக் பேமெண்ட்டுக்குள்ளே வந்துடுங்க. ஓகேவா? இப்போ மேக் பேமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு அடுத்த பேஜுக்குள்ளே போகலாம். இதனால தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட் வியூவர்ஸ்க்கு வந்து நான் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் பண்ணுறது, அன்டைமில் ஃபோன் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஏன்னா நம்ம வீடியோ போட்டிருப்போம், அப்போ வந்து நீங்கள் கால் பண்ணாலே உங்களுடைய நம்பர் இங்கே வந்துடுது, அதே மாதிரி மெசேஜ் பண்ணாலும் இங்கே வந்துடுது. தட்ஸ் வை நான் வந்து யாருக்கும் நம்பரை கொடுத்துட்டு அன்டைமில் கால் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு இதுதான் ரீசன். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 பேங்க்குடைய
கேட்வே கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எடுத்துக்கலாம், யூனியன் பேங்க் எடுத்துக்கலாம், ஆர் ஸ்டேட் பேங்க் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஓகேவா? நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டராக கூட இருக்கலாம். நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு பேமெண்ட் செய்யலாம். என்ன மாதிரியான பேமெண்ட்டு? செலக்ட் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்வே. டு நாட் பே மோர் தேன் ஒன்ஸ். அதாவது 2 டைம் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இன் நாட் ரீஃபண்டபிள். அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து திரும்ப கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் போயிட்டு பணம் கட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்கில், சரிங்களா, ஐஓபி, யூனியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, இதில் போயிட்டு பேங்க்கில் கவுண்டரில் கட்டுறதுனால அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. சரி, இப்போது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் செய்யும்போது என்னாச்சு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பே பண்ணோம். ஓகேங்களா? இதில் வந்து இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணி போட சொன்னாங்க. மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேங்க் பேமெண்ட் பண்ணோம். இப்போ பேங்க் பேமெண்ட்டுக்கு இந்த கேட்வே எல்லாம் காமிக்குது. ஓகேங்களா? ஃபைனலாக எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட், அதாவது ரெசிப்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் பேஜ் இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துடலாம். தட்ஸ் இட். அவ்வளோதான். எல்லாமே ப்ராசஸ் ஓவர், கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு மீனிங் வந்துடும். 6 ஸ்டேஜ் இருக்கும். 6 ஸ்டேஜ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபீஸ் பேமெண்ட்டை வந்து உங்களுக்கு காமிக்கல. அதில் 2 ரீசன் இருக்குது. டிரான்சாக்ஷன் ஐடி வரும், அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். அதனால் அதை மட்டும் காமிக்கல, மற்ற எல்லாமே காமிச்சாச்சு. உங்களுக்கு இதில் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். Bye, see you, have a nice day.